பர்ஃபெக்ஷனிஸ்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? கஷ்டம்தான். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்ம பேரண்ட்டாக இருக்கட்டும், இல்லை நம்ம பார்ட்னராக இருக்கட்டும், யாராவது ஒருத்தங்க ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக இருக்காங்கன்னா, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன், அவங்களோட ஸ்டாண்டர்டை நம்ம மீட் பண்ணுறதே ரொம்பவே டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். அந்த பர்ஃபெக்ஷனிசம் அவங்க அவங்களுக்குள்ளே வச்சுருக்க வரைக்கும் பரவாயில்ல. பட் நிறைய நேரம் அவங்க சுற்றி இருக்கவங்ககிட்ட இருந்தும் எதிர்பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் அது நம்மளுக்கு பிரச்சனையாக ஆரம்பிக்கும். ஸோ அவங்களோட ஸ்டாண்டர்டை நம்ம மீட் பண்ணலைங்கும்போது அவங்க ரொம்ப கிரிட்டிக்கலாக ஏதாவது ஹார்ஷாக சொல்லிடலாம். அது நம்மளுக்கு ரொம்பவே ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சில நேரம் அது ரொம்பவே கண்ட்ரோலிங்காக கூட ஃபீல் ஆகும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு மெயின் கீ கம்யூனிகேஷன் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்கள உட்கார வச்சு ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தர் பெர்ஸ்பெக்டிவ். அவங்களுக்கு ஏன் இந்த விஷயம் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, ஏன் இந்த விஷயம் இவ்வளோ பர்ஃபெக்டாக இப்படி தான் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் உங்கள் சைடில் இருக்கிற பாயிண்ட்டையும் கிளியராக எடுத்து வச்சு ஒரு பவுண்ட்ரியை செட் பண்ணுங்கள். அண்ட் ட்ரை டு மீட் இன் அ மிடில் கிரவுண்ட். உங்களுக்கு சில விஷயங்கள் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்னு எனக்கு தெரியுது. அந்த விஷயத்தில் மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய பெஸ்ட்டை போட்டு நான் பண்ணுறேன். பட் ஒரு சில ஏரியா எனக்குன்னு நான் வச்சுக்கிறேன், அதில் நான் ஏன் இஷ்டப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிடுங்க. அதில் நீங்கள் பர்ஃபெக்ஷனிசம் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா அது என்னை ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னு உங்கள் சைடில் இருக்கிற விஷயத்தையும் சொல்லி கிளியராக ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணுங்கள். அதை தாண்டி என்னதான் ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்டோடு இருக்கிறது கஷ்டமாக இருந்தாலும் அவங்களோட பர்ஃபெக்ஷனிசம் குவாலிட்டி இல்லாமல் அவங்களுக்கு வேறு சில நல்ல குவாலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க. அவங்க ரொம்பவே கேரிங்காக இருக்கலாம், இல்லை ரொம்பவே லாயலாக ட்ரஸ்ட்வர்தியாக இருக்கலாம், இல்லை உங்களை ரொம்பவே சப்போர்ட் பண்ணுற ஒருத்தங்களாக இருக்கலாம். ஸோ அது மாதிரி இருக்க நல்ல குவாலிட்டிஸில் நிறைய ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் இந்த குவாலிட்டிஸ்னால தான் நீங்கள் அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க, நீங்கள் அவங்கள அட்மையர் பண்ணுறீங்க, அவங்க உங்கள் வாழ்க்கையில் இன்னும் இருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்களே ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருங்க.